தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமானவர்கள், உங்கள் அனைவரையும் இந்த கல்வாரி திருப்பலிக்கு அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இன்றைய நாளில் இத்திருப்பலியினூடாக முக்கியமாக நாங்கள் கடுமையாக நோய்வாய்ப்பட்டு இருப்பவர்களுக்காக மன்றாடுவோம். முக்கியமாக புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், அதோடு சேர்ந்து தங்களுடைய வாழ்விலே மீளா துயரம் கொண்டிருப்பவர்கள், நோயினால் கஷ்டப்படுபவர்கள் ஒவ்வொருவருக்காக நினைத்து மன்றாடுவோம். ஆண்டவருடைய கைவன்மை அவர்களோடு இருக்கவும், அவர்களுடைய வாழ்வில் அவர்கள் எதிர்பார்த்திருக்கும் அந்த சுகம் ஆண்டவர் தாமே கொடுக்க வேண்டும் என்று திருப்பலியில் மன்றாடுவோம். நாங்கள் பார்த்தால் அவர்கள் மீளா துயர் கொண்டு எதிர்பார்ப்பே இல்லாமல் இருக்கின்றார்கள். எனவே அந்த நோயுற்றவர்கள் வீடுகளிலும் மற்றும் தங்களுடைய வாழ்வில் பிள்ளையே பிறக்காதென்று இருப்பவர்களுக்காகவும், தங்களுடைய வாழ்விலே பல வருடங்கள் பிள்ளையை பிறக்காமல் இருப்பவர்களுக்காகவும், அவர்கள் வாழ்வில் படும் துன்பங்களுக்காகவும் அவர்களுக்கு ஆண்டவர் தாமே வழியை காட்ட வேண்டும் என்றும் சிறப்பான முறையில் இந்த திருப்பலியில் மன்றாடும். முக்கியமாக யாருக்கெல்லாம் மன்றாட நினைக்கின்றோம் அவர்களை நினைத்து மன்றாடும். யாரெல்லாம் எங்களிடம் மன்றாட்டு கேட்கின்றார்கள் அவர்களுக்காகவும் இத்திருப்பலியில் நாங்கள் மன்றாடி நிற்போம். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளாலும் பிள்ளைகளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் பிரிவீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேராலே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உணவு கிடைக்காத பஞ்சமோ நீர் இல்லாத வறட்சியோ அன்று, ஆண்டவரின் வாக்கு கிடைக்காத பஞ்சமே அது. இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவசனங்கள் 4 முதல் 6 மற்றும் 9 முதல் 12 நிறைவு பெற. வறியோரை நசுக்கி நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்டோரை அழிக்கின்றவர்களே, இதை கேளுங்கள். நாம் தானியங்களை விற்பதற்கு அமாவாசை எப்பொழுது முடியும்? கோதுமையை நல்ல விலைக்கு விற்பதற்கு ஓய்வு நாள் எப்பொழுது முடிவுறும்? மரக்காலை சிறியதாக்கி இடைக்கல்லை கனமாக்கி கள்ளத்தராசில் மோசடி செய்யலாம். வெள்ளிக்காசுக்கு ஏழைகளையும் 2 காலணிக்கு வறியோரையும் வாங்கலாம். கோதுமை பதர்களையும் விற்கலாம் என்று நீங்கள் திட்டமிடுகிறீர்கள் அல்லவா? தலைவராகிய ஆண்டவர் கூறுகின்றார், அந்நாள்களில் நண்பகலில் கதிரவனை மறையச் செய்து பட்டப்பகலில் உலகை இருள் சூழச் செய்வேன். உங்கள் திருவிழாக்களை அழுகையாக்கவும் பாடல்களை எல்லாம் புலம்பலாகவும் மாற்றுவேன். எல்லாரும் இடுப்பில் சாக்கு உடை உடுத்தவும்
அனைவரின் தலையும் மலிக்கப்படவும் செய்வேன். ஒரே பிள்ளையை பறிகொடுத்தோர் புலம்புவது போல நீங்களும் புலம்புமாறு செய்வேன். அதன் முடிவு கசப்பு மிக்க நாளாய் இருக்கும். தலைவராகிய ஆண்டவர் கூறுகின்றார், இதோ நாள்கள் வரப்போகின்றன, அப்போது நாட்டினுள் பஞ்சத்தை அனுப்புவேன். அது உணவு கிடைக்காத பஞ்சமோ நீரில்லாத வறட்சியோ அன்று, ஆண்டவரின் வாக்கு கிடைக்காத பஞ்சமே அது. ஒரு கடல் முதல் மறு கடல் வரை, வடதிசை முதல் கீழ்த்திசை வரை தேடிச் சென்று அங்குமிங்கும் தள்ளாடி அலைந்து ஆண்டவரின் வாக்கை தேடுவார்கள். ஆனால் அதை கண்டடைய மாட்டார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 119. வசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. உங்கள் பல்லவியாக மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உங்கள் பல்லவியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் சொல்லாலும் உயிர் வாழ்வர். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் சொல்லாலும் உயிர் வாழ்வர். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் சொல்லாலும் உயிர் வாழ்வர். அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். முழுமனத்தோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். முழுமனத்தோடு நான் உம்மை தேடுகின்றேன். உம் கட்டளைகளை விட்டு என்னை விலக விடாதேயும். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் சொல்லாலும் உயிர் வாழ்வர். எந்நேரமும் உம் நீதி நெறிகளை முன்னிட்டு என் உள்ளம் ஏங்கியுறுகின்றது. உண்மையின் பாதையை நான் தேர்ந்து கொண்டேன். உம் நீதி நெறிகளை என் கண் முன்னே நிறுத்தியுள்ளேன். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் சொல்லாலும் உயிர் வாழ்வர். உம் நியமங்களை பெரிதும் விரும்பினேன். நீர் நீதியுள்ளவராயிருப்பதால் எனக்கு வாழ்வழியும். வாயையாவென திறக்கின்றேன், பெருமூச்சு விடுகின்றேன். ஏனெனிலும் கட்டளைகளுக்காக ஏங்குகின்றேன். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் சொல்லாலும் உயிர் வாழ்வர். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் சொல்லாலும் உயிர் வாழ்வர். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்போர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, திருவசனங்கள் 9 தொடங்கி 13 அடைய. அதிகாரம் 9, திருவசனங்கள் 9 தொடங்கி 13 வரை. அக்காலத்தில் மத்தேயு என்பவர் சுங்க சாவடியில் அமர்ந்திருந்ததை இயேசு கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த போது
வழி தண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடு அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன் நோயுற்றவர்களுக்கு அல்ல, நோயுற்றவர்களுக்கே மருத்துவர் தேவை. பழியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல, பாவிகளை அழைக்க வந்தேன் என்றார். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய வாசகங்களுக்கு நாங்கள் காது கொடுத்தால், முக்கியமாக இன்றைய வாசகங்களில் எங்களுக்கு தரும் செய்தி, ஆண்டவர் எங்களை அழைப்பது நாங்கள் எவ்வளவுதான் அவரை விட்டு ஒதுங்கியிருந்தாலும் ஆனால் எங்களை கைவிடாத கடவுள். அதாவது இன்று நாங்கள் பார்த்தால் மத்தேயுவை, சுங்க சாவடியில் இருந்த மத்தேயுவை இயேசு அழைப்பதை நாங்கள் பார்க்கலாம். என்னை பின்பற்றி வா. ஒரு பெரிய பாவியாக இருக்கின்றார். அதாவது செய்வதெல்லாம் அவர் உரோமியர்களுக்கு வரி வசூலித்து கொடுப்பது தான் அவருடைய வேலையாக இருந்தது. எனவே எல்லாத்தையும் விட்டு என்னை பின்பற்றி வா என்றதும் என்ன நடக்கின்றது? மத்தேயு முழுமையாக தன்னையே, தனக்கிருந்த எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவை பின்பற்றி செல்லுகிறார். எனவே இங்கே நாங்கள் பார்த்தால் எல்லோரும் சேர்ந்து அங்கே இருந்த பரிசேயர் சொல்லுகிறார், இவர் என்ன போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்கின்றார். அதுக்கு தான் இயேசு சொல்கிறார், நோயற்றவர்களுக்கு அல்ல, நோயுற்றவர்களுக்கே மருத்துவர் தேவை. நான் இங்கே வந்தது நோயுள்ளவர்கள், அதாவது பாவிகளை தேடித்தான் வந்தேன். நோயற்றவர்களுக்கு தேவையில்லை, அவர்கள் குணமாகிறார். அவர்களுக்கு குணமும் தேவையில்லை, அவர்கள் நல்லா இருக்கின்றார். ஆனால் யாரெல்லாம் பாவத்தில் இருக்கிறார்களோ அவர்களை அழைக்கவே நான் வந்தேன். நேர்மையாளர்களெல்லாம் தேவையில்லை அழைக்கிறதுக்கு, அவங்க கடவுளை பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள். பாவிகளை தேடுவது தான் முக்கியம், அவர்களை அழைக்கவே நான் வந்தேன். ஒரு முறை இப்படி தான் எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுகின்றார், மனிதன் கடவுள் ஒரு நாளும் களைப்படைவதில்லை, சோர்வடைவதில்லை மனிதர்களுக்கு மன்னிப்பு கொடுப்பதில். ஆனால் மனிதர்கள் சோர்வடைகின்றார்கள், களைப்படைகின்றார்கள் அவரிடம் போய் மன்னிப்பை கேட்க. இதில் நல்ல ஆழமான கருத்து இருக்குது. சில நேரங்களில் நாங்கள் எங்களோட மன்னிப்பு கேட்டு நாங்கள் களைப்படைகின்றோம், சோர்வடைஞ்சிடுறோம். ஆனால் கடவுள் அப்படி அல்ல, திரும்ப எங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கும் கடவுளாக இருக்கின்றார். திரும்ப எங்களை மன்னித்து வரவழைத்து கொள்ளும் கடவுளாக இருக்கின்றார். எங்களுடைய வாழ்வில் நாங்கள் அதை மட்டும் ஒன்றும் மறக்கக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்த்தால் எங்களை ஒவ்வொரு பொழுதும் மன்னித்து எங்களுக்கு மனம் மாற அழைக்கும் ஆண்டவராக இருக்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களை, நாங்கள் அந்த ஆண்டவரில் முழு நம்பிக்கை வைத்தவர்களாக வாழ வேண்டும். அந்த ஆண்டவர் மட்டும்தான் எனக்கு, வேறு யாரும் தேவையில்லை என்று நாங்கள் வாழும்போது முழுமையாக என்னை மாற செய்கின்றார் அவருடைய மன்னிப்பினால். எனவே நாங்கள் பாவிகளாக இருக்கின்றோம், பல வழிகளில் நாங்கள் பாவம் செய்கின்றோம். நேர்மையாளர்கள் சொன்னால் எனக்கு தெரியாது, இவ்வளவு நாங்கள் குறித்து காட்டலாம். ஆனால் பாவிகளாகத்தான் நாங்கள் வாழுகின்றோம் நிறைய இடங்களில். எனவே அந்த இயேசு வந்தது எங்களுக்காக, இயேசுநாதர் வந்தது எங்களை தேடி வந்திருக்கின்றார். எனவே நாங்கள் அவர் தேடி வந்த பிறகு நாங்கள் முடியாது என்று சொல்லாமல் அவரை பின்பற்றி வாழும் மக்களாக நாங்கள் மாறுவோம். ஏனென்றால் அவர் ஒரு நாளும் களைப்படைவதில்லை, எங்களுடைய வாழ்வை பார்த்து ஒரு நாளும் சோர்வடைவதில்லை. ஆண்டவர் மட்டும்தான் அது மக்கள் எல்லோரும் சோர்வடைஞ்சு விடுவார்கள், களைப்படைஞ்சு விடுவார்கள். ஐயோ, இந்த மனுஷனை திருத்த இயலாது, இந்த மனுஷன் திருந்தவே மாட்டான். ஆனால் கடவுள் ஒரு நாளும் சோர்வடைவதில்லை, எங்களுடைய வாழ்வை பார்த்து ஒரு நாளும் களைப்படைவதில்லை. எனவே அந்த இறைவன் எங்களுக்காக இருக்கின்றார் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்துவோம். எங்களுடைய வாழ்வில் அவர் எங்களோடு இருக்கின்றார், எங்களுடைய வாழ்வை வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு நாங்களும் அவர் வழி செல்வோம். நல்ல ஆயனே இறைவா, திருச்சபையில் பணிபுரியும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரையும் நீரே ஆசீர்வதித்து
அவர்களது பணி வாழ்வில் ஏற்படும் சோதனைகள் அனைத்திலும் நீரே அவர்களுக்கு துணை நின்று அவர்களை வழிநடத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனம் மாறி நற்செய்தியை நம்ப அழைப்பவரே எம் இறைவா, வீண் பகைமைகளுக்கும் கோபத்திற்கும் போட்டி மனப்பான்மைகளுக்கும் இடம் தராமல் சோதனையை வென்ற இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக கொண்டு எங்கள் தீய உணர்வுகளை தூயாவியால் வென்றிட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, சொல்லிலும் செயலிலும் நேர்மையை கடைபிடித்து நாம் எடுக்கின்ற தவ முயற்சிகளில் உண்மையான மனமாற்றத்தையும் ஆன்மீக எழுச்சியையும் கண்டுணர வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, நாம் வாழ்வில் சந்திக்கின்ற சோதனைகளைக் கண்டு துவண்டு போகாமல் இறைவார்த்தையில் நிலைத்து நின்று எமது சோதனைகளை விவேகத்துடன் எதிர்கொள்ள அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவலுக்காக மௌனமாக நாங்கள் மன்றாடுவோம். வாழ்வளிக்கும் தெய்வமே இறைவா, நீர் என்னோடு தான் இருக்கின்றீர், என்னுடைய வாழ்வில் தான் இருக்கின்றீர் எனக்கு தெரியும். நீர் மட்டும்தான் என்னுடைய வாழ்வில் களைப்படைவதில்லை, சோர்வடைவதில்லை. என்னுடைய வாழ்வின் பாவ நிலையை பார்த்து என்னுடைய வாழ்வில் பல தடவைகள் நாங்கள் உம்மை விட்டு அகல்கின்றோம், உம்மை விட்டே வாழுகின்றோம். ஆண்டவரே, நான் உம்மிடம் வருகின்றேன். என்னுடைய வாழ்வை மாற்றும் ஐயா. என்னுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதமாக இருந்தருளும் ஐயா. புற்றுநோயால் வாதிடும் ஒவ்வொருவருக்காக மன்றாடுகின்றோம். மலடி என்ற சொல்லுக்கு பல நாள்கள் கேட்டு கேட்டு களைச்சி போயிருக்கிற ஒவ்வொருவரையும் கொண்டு வருகின்றோம். மூலம் தங்களுடைய வாழ்வில் பிள்ளை இல்லை என்ற சொல்லையே மாற்றி அமைத்தருளும். அவர்களுக்கு தேவையான அந்த குழந்தை செல்வத்தை கொடுத்தருளும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பின் பலியாயேற்பாய் உம்மை அணுகிடுமளியவர் வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியாயேற்பாய் புண்படும் மனதில் துயர் தீர்ப்பாய். புண்படும் மனதில் துயர் தீர்ப்பாய். எம்மை புண்ணிய வாழ்வில் நிலை பெறச் செய்வாய். அன்பின் பலியாயேற்பாய் வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம். அருள் வள்ளலும் கருணையில் வாழ்கின்றோம். வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம். அருள் வள்ளலும் கருணையில் வாழ்கின்றோம். முழு முதல் தலைவாய் இறங்குகின்றோம். முழு முதல் தலைவாய் இறங்குகின்றோம். அம்மை திருப்பலி பொருளாய் தருகின்றோம். அன்பின் பலியாயேற்பாய் உம்மை அணுகிடுமளியவர் வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியாயேற்பாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும்
கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகளை உமக்கு ஏற்றவையாக இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமை மீதிப்படுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டி ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேவாஸ், அருளாளர் பிரான்சிஸ் ஜோர்டான், புனித அன்னை திரேசால்,
இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள். இறையரசின்
தந்தை, அவர்கள் நம்மில் ஒன்றாயிருப்பார்களாக என அவர்களுக்காக வேண்டுகிறேன். அதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்றும் உலகம் நம்புவதாக என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்த உணவாக உட்கொண்ட இப்புனித பழிப்பொருள் எங்களுக்கு வாழ்வு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்மிடம் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கவும் கனிதரவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, எங்கும் இறங்கிடும் அருள் மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் இறங்கிடும் அருள் மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.